ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடி ரிலேட்டடா நிறைய அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிடிடி ரிலேட்டடா வர்ற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோவா அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீடியோஸ்ல அப்டேட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். நான் முன்னாடி வீடியோல கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. அக்டோபர் மாசத்துக்கான பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கான தரிசன் டிக்கெட் அக்டோபர் 1ல இருந்து 5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா நாளுக்குமே 29ஆம் தேதி காலையில 10 மணிக்கு டிடிடியோட அபிஷியல் வெப்சைட்ல நாங்க ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு. இன்னும் திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங்கோட அப்டேட் மட்டும் தான் வரணும். ஸோ மேபி இது வந்து 30ஆம் தேதி உங்களுக்கு ரூம்ஸ் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க அபிஷியல் அப்டேட் இதுதான். ஸோ உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டாங்க. பட் இங்கே டிடிடியோட திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போய் டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த வெப்சைட்ல இன்னும் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வரல. பட் ஆனால் உங்களுக்கு 29ஆம் தேதி காலையில் ஓப்பன் ஆகுன்ற அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மோற்சவம் டைம்ல வரக்கூடிய பக்தர்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி நேத்து வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டிடிடியோட இஓ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உங்களோட சர்வீசஸை நீங்க வந்து பண்ணணும், அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டா நீங்க வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பிரம்மாண்டமா பிரம்மோற்சவம் நடக்க போகுது. ஸோ ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நாட்கள் வந்து இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல எல்லாமே ஸ்மூத்தா நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா தான் வந்து இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்த ஒரு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல இஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்தான மண்டபத்துல டிடிடியோட விஜிலன்ஸ் ஊழியர்கள் கூட்டத்துல உரையாற்றிய டிடிடியோட இஓ டிடிடிக்கு விருதுகளை கொண்டு வர காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து ஒழுக்கத்துடன் செயல்படுமாறு அவர்களை வந்து அறிவுறுத்தினார். பக்தர்களுக்கு பாதுகாப்பு விஷயத்துல எப்போதுமே வந்து விழிப்புடன் இருக்கணும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயத்த வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததான் வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னைக்கு வந்தது அப்படின்னா, இது இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்னைக்கு இனாகிரேட் வந்து பண்ணிட்டாங்க. சிஎம் வந்து இன்னைக்கு இனாகிரேட் பண்ணி வச்சாரு. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த இனாகிரேஷனுக்கு அப்புறம் பேசின பிரஸ் மீட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கோவிட் தொற்று நோய்க்கு அப்புறமா 2 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் வருடாந்திர நிகழ்வு நடைபெற இருக்கனால சாதாரண பக்தர்களுக்கு போதுமான அறைகள், சிரமமில்லாத தரிசனம் மற்றும் வாகன சேவைகள், லட்டுகள் மற்றும் அன்னப்பிரசாதம் ஆகியவற்றை வழங்குதல அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும், முதன்மை கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட தலைவர் ஸ்ரீ OV சுப்பாரெட்டி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த 9 நாள் திருவிழாவை ஒளிபரப்புவதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஆதரிப்பதற்காக டிடிடியால் அமைக்கப்பட்ட ஊடக மையத்தை திறந்து வைத்து டிடிடி தலைவர் உரையாற்றினார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்வதற்காக தங்களின் அனைத்து கஷ்டங்களுடன் மாலையில் துவஜரோகணம் மற்றும் பெத்தசேஷ வாகனங்களுடன் உற்சவம் தொடங்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இனாகிரேஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது வந்து மீடியா சென்டர் இன்னைக்கு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்ல இருந்துமே பக்தர்கள் வந்து டிடிடியில் நடக்கக்கூடிய அந்த வாகன சேவையாகட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மீடியா சென்டர் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதோட மாண்புமிகு ஆந்திர முதல்வர் ஸ்ரீ OS ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து மாலையில அதிகாரப்பூர்வ பட்டத்துக்கு வஸ்திரங்களை வந்து வழங்குவார். அதற்கு முன்னதாக திருப்பதி டு திருமலை வழித்தடத்துல APSRTCயின் முதல் 10 மின்சார பேருந்துகளை அவர் வந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி திருப்பதிக்கு செல்வதற்கு முன் புதிய பராக்கமணி பவனை முதல்ல திறந்து வைப்பார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராக்கமணி பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரம்மோற்சவம் டைம்ல ரூம்ஸ் ஆகட்டும் எல்லா விஷயத்திலையுமே வந்து சர்வ தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் காமன் பிலிகிரிம்ஸ் டிடிடி சேர்மன் அப்படின்றது தான் இதோட ஹெட்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃப்ரீ தரிசனம் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் சீக்கிரம் எல்லாராலையும் பார்க்க கூடிய அளவுக்கு டைமிங்கும் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ அடுத்ததா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சர்ஸ் நீங்க என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல அடுத்து பார்க்க போறோம். டிடிடியோட தலைவர் ஸ்ரீ ஒய்வி சுப்பா ரெட்டியும் டிடிடியோட இஓ ஸ்ரீ ஏவி தர்மா ரெட்டி அவர் 2 பேரும் சேர்ந்து டிடிடியின் பல்வேறு பிரிவுகளால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்காட்சி அரங்குகளை இன்னைக்கு வந்து திறந்து வச்சிருக்காங்க. அனைத்து ஸ்டால்களையும் பார்வையிட்டு காட்சிகளை விரிவாக கண்காணித்து அனைத்து துறையினரையும் வந்து பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசின அவங்க வந்து கடந்த 8 தசாப்தங்கள்ல திருமலையில மாற்றத்தை இந்த கண்காட்சி வெளிச்சம் போட்டு காட்டியது. புராண கருப்பொருள்களை தோட்டத்துறை வண்ணமயமான முறையில வந்து சித்தரிச்சிருக்கிறதாகவும், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பக்க துக்கராரம், திரிலோகங்கள், மணல் கலையில் விஸ்வரூப தரிசனம் போன்ற அத்தியாயங்களும் வந்து இதுல இடம்பெற்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. தோட்ட பிரிவான டிடிடியின் வனப்பிரிவான முதன்முறையாக திருமலையில மலையின் பசுமை மண்டலம் மற்றும் உயிர் பன்முகத்தன்மை, நட்சத்திர வனம் போன்ற பல்வேறு வகையான தாவர விலங்கினங்களை இந்த மாதிரி வந்து உருவாக்கி இருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் தொடர்பு பிரிவின் புகைப்பட கண்காட்சியானது 1940கள்ல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் திருமலை கோவில்ல மாற்றம், முக்கிய பிரமுகர்களோட வருகை, கடந்த கால மற்றும் நிகழ்கால திருமலை போன்றவை தெளிவாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. டிடிடியோட சமீபத்திய முயற்சிகள் பற்றியும் இதுல வந்து இடம்பெற்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ வெங்கடேஸ்வரரோட சிற்ப கல்லூரியில கல், உலோகம், மரசிலைகள், ஓவியங்கள் போன்றவையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்காட்சியை இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா முயற்சி அண்ட் வந்து திருமலையோட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து இதுல நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய பிக்சர்ஸ். இது எல்லாமே டிடிடியில் அப்போ இருந்து, ஸோ 1940லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டிடிடியில் யார் யாரெல்லாம் வந்தாங்க, ஸோ அப்போ இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ வரைக்குமே எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவம் டைமில் நம்ம திருமலையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்க எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் நான் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரீ தரிசனம் போனேன், இல்லைன்னா அங்க பிரதர்ஷனம் போனேன், ரூம்ஸ் புக் பண்றதுல இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தது, அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்றதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி அதுல கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல அது வீடியோஸா வரும். அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.